23வது வசனம். கடைசியிலையும் சொல்லுவேன், அறிவிப்பு கடைசியிலையும் சொல்லுவேன். 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லித்தரார் எப்படி இந்த உலகத்துல காரியங்களை ஆக பண்றது. சாதாரணமான காரியங்கள் இல்ல, எப்படி பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அடையிறது, அதை சொல்லித்தரார். நாம வாரம் வாரம் பார்த்துட்டு வரோம். எப்படி நமக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல். இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு ஏழை ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, அவர்களுக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஆற்றல்களை வச்சு இந்த ஆற்றல்கள் மூலமா அவர்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய நிலைக்கு அவங்களை கொண்டு போறார். ஆகவே இந்த ஆற்றல்கள் இத நாம பார்த்துட்டு வரோம். ஒன்னும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம கிட்டயே வச்சிருக்கிறார். அதை நாம கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துறது நம்முடைய வேலையா இருக்குது. நீர் செய்யும் நீர் செய்யும் நீர் செய்யும் நிறைய முறை நாம சொல்லி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னாதான்ப்பா நடக்கும், நான் அப்படிதான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். நிறைய ஜெபங்கள் பார்த்திருக்கிறீங்களா? நீர் செய்யும் நீர் செய்யும். ஆமா, கர்த்தர் செய்யறார். உண்மை என்னன்னா கர்த்தர் நிறைய காரியங்களை செய்யறார். ஆனா இப்படிதான் செய்யறது அவருடைய பெரிய விருப்பமா இருக்குது. அதனாலதான் இயேசுவை அனுப்புனார். பாருங்க, இயேசு ஏன் வந்தார்ன்றத ஒரு மனுஷன் பல காரணங்களை சொல்றார், பல காரணங்களை சொல்றார். நான் நினைச்சேன் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இயேசு வந்தார். அவர் எழுதிக்கிட்டே போறாரு பாருங்க புக்ல. அவர் தாம் புத்தகத்துல இயேசு ஏன் வந்தாருன்னு அப்படியே எழுதிக்கிட்டே பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டே போறார். இயேசு சும்மா ஒரு காரணத்துக்காக வரல பாருங்க. இயேசு ஏன் வந்தார்? மனுஷனா இயேசு ஏன் வந்தார்? தேவன் இப்படிதான்ப்பா நீங்க வாழணும். எப்படி இயேசு பேசி பேசி காரியங்களை உண்டாக்குனாரோ, எப்படி அவருடைய கனவு தரிசனங்கள் அவர் இந்த உலகத்துல வரும்போது அவருக்குள்ள இருந்த கற்பனைகள், அவருடைய எண்ணங்கள் எப்படி நிறைவேறியதோ அதையெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, நமக்கு ஒரு பாடமாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இயேசுவே சொல்லித்தரார், மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படின்னா இயேசு சும்மா சொல்லலன்றார். ரெண்டாவது சொல்றாரு, நான் அதுக்கு பொறுப்பு, நடக்கலன்னா நான் பொறுப்புன்றார். நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். ஆகவே அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாயிராது. அவர் ஒன்ன சொல்லிட்டு நான் சொல்லலன்னு சொல்றவர் இல்லை. அவர் மனம் மாறுகிற மனபுத்திரர் இல்லை. அவர் மனுஷன், அவர் ஏதோ பொய் சொல்லிட்டு நேத்து ஒண்ணு சொன்ன இன்னைக்கு ஒண்ணு சொல்றதெல்லாம் இல்லை. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னது உண்மை, அவர் சொன்னது சத்தியம். இந்த வார்த்தையும் உண்மை. இந்த வார்த்தையை விளங்கிக்கிட்ட பிறகுதான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. இந்த வார்த்தையை போதித்த போதகர்கள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, தங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, தங்கள் போதித்த கேட்ட மக்களும் வாழ்க்கை மாற்றப்பட்டதா அவர்கள் சொல்றாங்க. பெரிய பெரிய போதகர்கள் விசுவாசத்தை எடுத்து போதிக்கும் போது இந்த வார்த்தைக்கு தான் அதிகமா முக்கியம் செலுத்தி இருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த வார்த்தை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஒரு சாதாரண மனுஷன் கூட விளங்கி கொள்ள முடியும். என்ன? மலையை பார்த்து அது பெயர்ந்து போ என்று சொல்லி, பார்த்து என்று இயேசு சொல்றார். இதைத்தான் கவனிச்சுட்டு வரோம். எப்படிப்பட்ட பார்வை நமக்கு அவசியம். மலையை பார்க்க சொல்லித்தரார். எப்படி சொல்லித்தரார்? இது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று பாரு. அப்படின்னா இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்? இன்றைக்கு இருக்கிற நிலைகள் மாறும், இன்றைக்கு இருக்கிற வியாதி மாறும், இன்றைக்கு இருக்கிற என்னுடைய கடன் தொல்லை மாறும், இன்றைக்கு இருக்கிற என்னுடைய பொருளாதார நெருக்கம் மாறும், இன்றைக்கு இருக்கிற நிலை, இன்றைக்கு நான் என்னத்தை என் வாழ்க்கையில பெரிய தடையா, என் வாழ்க்கையில என்ன காரியம் என்னை எதிர்த்து என்ன முன்னேறி செல்ல விடாம இருக்குதோ அதெல்லாம் என் வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம ஆகும், பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழும். இயேசு சொல்லித்தரார், இந்த போல வாழ்க்கையை பாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அப்படிதான் பார்க்கணும். இது நிரந்தரம் இல்லை. என் வாழ்க்கையில இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழும். எனக்கு இருக்கிற இந்த தடை, எனக்கு ஒருவேளை வியாதி உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம், ஒரு மலை போல இருக்கலாம். ஒருவேளை பண கஷ்டம் மலை போல இருக்கலாம்.
ஒருவேளை சில காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் மலை போல இருந்துகிட்டு உங்களை முன்னேறி விடாம போக விடாம இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, உன் பார்வையை சரி பண்ணு. எப்படி பார்வையை பார்க்கணும்? இந்த மலை பெயர்ந்து என் கண்ணு முன்ன இல்லாம பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழும். பீச்சுக்கெல்லாம் நாம எப்பயாவது ஒரு முறை தான் போறோம், விசிட் பண்ணோம், சும்மா போறது இல்லை. அதான் சொல்றாரு, உன் கண்ணு முன்ன இருக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழும். அப்ப இப்படி பார்க்கணும், வாழ்க்கையை இப்படி பார்க்கணும். இந்த பார்வையை தான் நாம பார்த்துட்டு வரோம். எப்படிப்பட்ட பார்வைக்கு பல வார்த்தைகள் இருக்குது. கற்பனை பண்ணி பார்க்கிறது, பார்வை கற்பனை பண்ணி பார்க்கிற ஒன்றா இருக்கிறது. மலை பெயர்ந்து போகும்ன்ற கற்பனை. அப்ப நான் சொந்த வீட்டுல இருப்பேன்ற ஒரு கற்பனை, நான் இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு இனிமே போக மாட்டேன்ற ஒரு கற்பனை, இதுக்காக நான் இனிமே பணம் செலவு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு வியாதிக்காக மாசம் மாசம் நான் பல ஆயிரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, மாசம் மாசம் நான் மருந்துக்கு 1500 ரூபாய் செலவு பண்றேன்றார், வெறும் மாத்திரை மருந்துக்காக. அந்த 1500 ரூபாய் வச்சு தான் பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம், தனக்காக ஏதாவது செய்யலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், பழங்கள் காய்கறிகளை வாங்கி சாப்பிடலாம், மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கே ஒரு பெரிய செலவு. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில இப்படி நான் மாசம் மாசம் செலவு பண்றேன், என் பையன் அந்த காசை தரமாட்டான், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றார். அதான் சொல்றேன் நானு, உங்களுடைய அந்த செலவு அது ஒரு வீண் செலவு. உங்கள் சரீரத்துக்காக நீங்க மருந்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு வீண் செலவு. சத்து உணவுக்காக செலவு பண்றீங்கன்னா அது வீண் செலவு இல்லை. ஆனா ஒரு மருந்துக்காக, அதை போட்டாதான் நீங்க எழுந்து வேலை செய்ய முடியும், அதை போட்டாதான் நீங்க காரியங்கள்லாம் செய்ய முடியும், இல்லைன்னா தலைவலி, இல்லைன்னா உடம்பு வலி, இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை இருக்குதே, அந்த நிலை என் வாழ்க்கையில இனிமே இருக்காது. அது பெயர்ந்து போகும், அது என் கண்ணு முன்ன இருக்காது. மழை பெயர்ந்து போகுது சாதாரணமானதா? இயேசு சொல்லி தராரு, பெயர்ந்து போகணும்னு பாரு, அதுதான் ஆகும்ன்றார். ஒரு கல் இங்க இருந்து பெயர்ந்து போகும் சொன்னா பரவாயில்ல, பெருக்கி தள்ளி எல்லாம் இல்ல தூக்கி போட்டுடலாம். இயேசு சொல்லி தர்ற காரியம் என்ன? மலையே பெயர்ந்து போகும், நீ நம்புன்றார். நீ அப்படி நம்பு, உன் நிலை மாறும், நம்பு. நீங்க நம்பலாம், என்ன நம்பலாம்? இந்த இது மாறுங்க, ஆனா இது மாறாதுங்க. இது மாறும்ன்றது எப்படி நம்புறீங்களோ அதே போல அதையும் நம்புங்க. இயேசு சொல்றாரு, உனக்கு கல் இல்ல, மலையே பெயர்ந்து போகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற மலையே பெயர்ந்து போகுன்றார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, மலை பெயர்ந்து போகும். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சகிக்க முடியாம, தாங்க முடியாம, அதை குறித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, எது உங்களை பார்த்து வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கோ, அது மாறி போகும், அந்த நிலை மாறி போகும். அப்ப கற்பனை பண்ணி பார்க்கிறத குறிச்சு நம்ம பார்த்தோம். இரண்டாவது கனவுன்னு சொன்னேன். பார்வை என்பதை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா கனவு. நமக்கு கனவு அவசியமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க கனவு. ஏதோ கனவு கண்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க பொழுது. கனவு, நல்ல கனவு அவசியம். ராத்திரில தூங்கும் போது வருதே அந்த கனவு பத்தி சொல்ல, நீங்க சுய நினைவோடு தெளிவா இருக்கும் போது வருகிறதே அந்த கனவை பத்தி சொல்றேன். இந்த கனவுகளை கொஞ்சம் வாரத்துக்கு பேசலான்னு இருக்கிறேன். இது ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசம் ஆகுது. ஆனா இது தொடர போறேன். எவ்வளவு நாள் பேச முடியும்னு பார்க்கலாம். எவ்வளவு வாரம் வரையும் பேசலாம்னா விளங்கிக்கிற வரையும் பேசலாம், அதுக்கப்புறமா நிறுத்திடலாம், வேற ஒரு காரியத்தை பேசலாம். எவ்வளவு தூரம் விளங்கிக்க முடியுதோ பார்ப்போம். கனவுன்றத கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். வேதத்துல யாரெல்லாம் கனவு கண்டா, அந்த கனவுலாம் எப்படி பலிச்சுது, அந்த கனவை எப்படி தேவனே உண்டாக்குனார், அதெல்லாம் நாம வாரம் வாரமா பார்க்க போறோம். தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், புரியும். சில கனவுகள் இருக்குது அது பிசாசால வர்றது, சில கனவு இருக்குது அது நாம அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால வர்றது, சில கனவு இருக்குது அது இயற்கை, அது சும்மா வர்றது போறது. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால உங்களுக்குள்ள உண்டாகுதே கனவு, அந்த கனவு ஒரு காலம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கேட்க 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 உங்கள் மனதுல ஒரு கற்பனை உண்டாகுதே, இப்படி இருக்க போகிறேன், இப்படி ஆகும் என் நிலை அப்படின்ற ஒரு கற்பனை உண்டாகுதே,
அதை என்னைக்குமே சாதாரணமா நினைக்காதீங்க, அதை சீப்பா நினைச்சிடாதீங்க. சேச்சே அப்படிலாம் நடக்காது. சில பேர்லாம் கிள்ளி பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி இது இந்த கனவு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த கற்பனைய என்னைக்குமே சாதாரணமா நினைச்சாங்க. ஆண்டவர் ஆதாம அழைச்சி அவனுக்கு ஒரு கற்பனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நட்சத்திரங்களை போலவும் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு. அது அவன் அசால்ட்டா நினைச்சிருந்தா என்ன ஆகுறது? ஆனால் அதை அவன் எடுத்துக்கிட்டதுனால இன்றைக்கும் அவர்கள் நட்சத்திரங்களை போலதான் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கும் ஜொலித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவன் அதை எடுத்துக்கிட்டான். இந்த 75 வயசுல எனக்கு நட்சத்திரங்களை போல பிள்ளை இருக்குமா அப்படின்னு ஒரு கொஞ்சம் அதை அசால்ட்டா பார்த்திருந்தா, அதை சாதாரணமா நினைச்சிருந்தா. இன்னைக்கு கூட பாருங்க, சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுகிறவர்களாவே இருப்பாங்க. சில பேருக்கு ஆச்சரியம், இது எப்படி ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன் ஆச்சரியம் இல்லை? நமக்கு தெளிவா கர்த்தர் சொல்லி தரார். இப்படிதான்ப்பா நடக்கும், இப்படிதான் நடக்கும். நீ ஆச்சரியப்பட்டுக்கிட்டு அப்படின்னு பார்க்காத. உனக்கு முன்னமே சொல்லிடுறேன், நீ ஆச்சரியப்பட்டு மத்தவங்கள போல ஆயிடாத. நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இப்படிதான் நடக்கும். அதனாலதான் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறார். அதனாலதான் வார வாரம் இங்க வரீங்க. ஏன் வார வாரம் வரீங்க? வந்து கேட்க 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 உங்களுக்குள்ள தேவன் நல்ல நல்ல கனவுகளை ஏற்படுத்துறார். அந்த கனவுகளுக்கு அவரே காரணமா இருக்கிறார், அவரே அதுக்கு பொறுப்பா இருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த கனவு உனக்குள்ள உண்டாகிற அந்த கனவை தான் நான் நிஜமாக்கி தர முடியும். நான் புதுசா எதையும் உனக்கு தர முடியாது. ஆபிரகாமுக்கு எதையும் சொல்லாம ஒரு பிள்ளையை அவனுக்கு பெற வச்சிருக்கலாம். திடீர்னு அவன் சரீரம் திடீரென்று பலன் பெற்று பிள்ளை பெற்றிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி செய்யல. கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு கற்பனை கனவை உண்டாக்கி, இப்படி இருப்பாயின்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களை தான் நிஜமாக்கி தந்தார். அதனாலதான் இந்த மாதிரி தேவன் உங்களுக்குள்ள செஞ்சுன்னு இருக்கிறாரா? நீங்க ஆலயத்துக்கு வரும்போது, வேதம் போதிக்கப்படும் போது, வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு தரிசனம், இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகுதா? அதை என்னைக்குமே சாதாரணமா நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய ஆளா வர்றது போல இப்பவே உங்களுக்கு தோணுதா? அது கர்த்தருக்கு கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே அதை நான் அங்கீகரிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, அது நடக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி பொறுமையா அதுக்காக காத்திருங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கிறாருன்னா அதை அவர் நிறைவேற்ற அவரே பொறுப்பெடுத்துக்கிறார். He gives vision. அவரே அதுக்கு ப்ரொவைடர் ஆயிடுறார், அதுக்கு அவரே பராமரிப்பாளர் ஆயிடுறார். கனவுகளை உருவாக்கி கனவுகளை நிஜமாக்கி தரார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கனவு உங்களுக்குள்ள உருவாக்கி அதை நிஜமாக்கி தரார். இப்ப பக்கத்துல உங்களை பார்த்து இன்னொன்னு சொல்லுங்க, கனவு இருக்கா உங்களுக்குள்ள? விளங்கவே விளங்காது. அப்ப அந்த கனவு தான் இருக்கும், அதான் நிஜமாகும். நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன் நடக்காது தெரியுமா, அப்ப நடக்கவே நடக்காது. நடக்கும். சில நேரத்துல வார்த்தைகள் சில நேரத்துல சோர்ந்து போய் பேசியிருந்தா கூட, சில நேரத்துல தவறா பேசியிருந்தா கூட, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த ரைட் ட்ராக்கு வந்துடணும். இந்த வண்டி ரேஸ் எல்லாம் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில நேரத்தில் மீறி போவோம், நம்ம ட்ராக்கு வந்துடணும். இல்ல நான் அப்படியே போறேன்னா போய் இச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இல்ல வந்துடணும். அதுக்கு தான் இது ஒரு நேரம். இந்த நேரம் எதுக்கு? கர்த்தர் புரிய வைக்கிறார். இல்லப்பா, நீ ரைட் ட்ராக் வந்துரு, உன்னை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன், நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன், நீ ரைட் ட்ராக் வந்துரு, நான் உனக்கு வழி காட்டுறேன் வா. இல்லங்க தடுமாறிச்சிங்க, அப்படியே போட்டோங்க, எப்படி போதோ அப்படியே போட்டோம். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றார், நீ ரைட் ட்ராக்கு வந்துரு, உன்னை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். அதனால்தான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரத்தில் கைவிடப்பட்ட போல இருக்குதா, சில நேரத்துல யாருமே என் கூட இல்ல போல தோணுதா? காரணம் என்னன்னா, நான் வேற ட்ராக்ல போயின்னு இருக்கிறேன். என் பேச்சு சரியில்லை, என் புத்தி சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை. அப்போ கர்த்தர் எனக்கு என்ன பண்ண முடியும்? கூட இருக்கிறார், ஆனா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவர் ட்ராக்ல நான் கால் எடுத்து வச்சு நடந்தேன்னா கையை பூச்சி கூட்டு போய் சேர்ப்பார். அதனாலதான் தாவீது சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விடுவார். என்ன நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படியே இருப்பேன், எப்படி போய் சேர்வேன்னு தெரியாது நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கொண்டு போய் விடுவேன், நீ என்ன ஆகணுமோ அங்க போய் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேங்க.
கடவுள் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் பண்ற காரியம்லாம் ஆச்சரியமானது, அவர் பண்ற காரியம்லாம் அற்புதமானது. ஆனா அவர் சொல்றாரு, நான் அற்புதர் அதிசயங்களை செய்கிறவர் தான்ப்பா, நான் சர்வ வல்லவர் தான்ப்பா, ஆனா உன்னை மீறி நான் எதையும் செய்ய முடியாதுப்பா. அதனாலதான் பாருங்க, அவரால் ரட்சிக்கிறதுக்கு இயேசு அனுப்பி பாடுபட வைக்கணுமா? அவர் நினைச்சா பாச கயிறை போட்டு, ஏதோ ஒரு கயிறை போட்டு நம்மளை தூக்கி கூடாதா? ஏன் அவர் அப்படி பண்ணி இருக்கிறாரு? ஏன்னா நம்மை மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை மீறி கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை மீறி எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லி தர்றார், உன்னை மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுப்பா, உன் ஒத்துழைப்போட தான் நான் செய்ய முடியும். ஆபிரகாம்ன்ற மனுஷனுக்கு கர்த்தர் பிள்ளைய 30 வயசுலயே கொடுத்துட கூடாதா? அவனை மீறி கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. அவனை அழைத்து வெளியே வான்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு, அவனை விசுவாசிக்க வச்சு, அவன் வாயை திறந்து பேச வச்சு, அவனையும் அவன் மனைவியையும் நம்ப வச்சு கடைசியில தான் பிள்ளையை பெற வைக்கிறார். அப்படின்னா ஆண்டவரால முடியும், எல்லாம் கூடும். ஆனா என்ன மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன மீறி ஆண்டவர் செய்ய முடியும்? நான் எந்த ட்ராக்ல போயின்னு இருக்கிறேன், நான் எந்த பாதையில கால் எடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறேன், என் பேச்சை மாத்தி இருக்கிறேன்னா, என் எண்ணத்தை மாத்தி இருக்கிறேன்னா, என் புத்தியை மாத்தி இருக்கிறேன்னா, ஒன்னும் மாறல, ஒன்னும் நடக்கல. அதான் சொல்றேன், நீ எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கிறீங்க? இஷ்டத்துக்கு வாழ்ந்துன்னு, இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு, இஷ்டத்துக்கு ஏதாவது நடந்துங்கன்னு வாழ்க்கை நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாவது உணரணும், ஐயோ நம்ம பேசுனது தப்பு தான், நம்ம போறது தப்பு தான். ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலாய் போன நிலத்துல வாழ்ந்து இருந்தாங்களாம் பாருங்க, பாலாவே கடந்துச்சான். கர்த்தர் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் அப்படி இருக்குதுன்னா நீ உன் மனசை மாத்தவே இல்லப்பா, உன் மனசை நீ மாத்தாதனால தான் இந்நாள் வரைக்கும் அதே நிலை. சிலருக்கு இந்த வருஷம் ஒன்னும் பெருசா இருக்க போறது இல்லை பாருங்க, இந்த ஆண்டு சில பேருக்கு ஒன்னும் பெருசா இருக்க போறது இல்லை. ஏன் பெருசா இருக்க போறது இல்லை? இன்னும் அவங்க யாரும் பேச்ச மாத்தவே இல்லை. அப்போ இதை நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. சொல்றத மனசுல வச்சுக்கணும். நாம் வாழ்வில் சிறந்து விளங்க எல்லா கிருபைகளையும் இயேசுவின் மூலமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அறியறதும், அதை நம்புறதும், அதன் அடிப்படையில் வாழ்றதும் நம்ம பொறுப்பா இருக்குது. இயேசுவின் மூலமா எல்லா கிருபைகளும் இந்த உலகத்துல சாதிக்க, சிறந்து விளங்க, வெற்றி பெற, கடன்களை அடைக்க, சுகமாக, வீடை கட்ட, வீடு வாங்க, வீடை கட்ட, உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க, அத்தனை கிருபைகளையும் உங்களுக்குள்ள தேவன் இயேசுவின் மூலமா கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை கொடுத்தவர் பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை ஆளாக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்தவர் அந்த குடும்பம் ஒரு நல்ல வீட்டுல இருக்க வேண்டிய, ஒரு நல்ல வசதியா இருக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் கொடுத்து கர்த்தர் நம்ம கிட்ட பொறுப்பு, நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்கிறார்? அதை அறியறதையும், அதை நம்புறதையும், அதன் அடிப்படையில வாழ்றதையும் நம்ம வேலையா கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நாம வாழணும். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய லட்சியம் வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய நிலையை வச்சிருக்கிறார். நான் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஏன் நான் இன்னைக்கு எழுந்தேன்? அதை நோக்கி இன்னும் முன்னேற, அதை அடைகிறதுக்கு இன்னும் ஒரு படி எடுத்து வைக்க, அதை போய் சொந்தமாக்கி கொள்ள இன்னொரு அடியை நான் எடுத்து வைக்க. இதுக்காகத்தான் நான் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறேன். இந்த புதிய வாரத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அந்த லக்கை இன்னும் கொஞ்சம் நெருங்குறதுக்கு. ஒரு நாள் அந்த பக்கத்துல போய் நிப்பேன். நம்ம எப்படி, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த நடேசன் சாலைக்கு போறதுக்கு கையில அட்ரஸ வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட சொல்றோம் நடேசன் சாலை. இன்னொருத்தரை பாக்குறோம் சந்தில போனவன் நடேசன் சாலை. இன்னொரு ஆட்டோவை பாக்குறோம் நடேசன் சாலை. கடைசியில ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம், அவர் சொல்றாரு நீங்க அங்கதான் இருக்கிறோம். பாருங்க, வாயில சொல்ல 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 கடைசியில தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். எங்க போனோம்னு சொன்ன உடனே எங்க போனோன்றத வாயில சொல்ல 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 கடைசியில அந்த இடத்துல வந்து நின்னோம். வந்து நின்ன போது கூட நமக்கு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு நீங்க அங்கதான். நீங்க அப்படிதான் கர்த்தர் செஞ்சுக்கிறார். நம்ம வாயை மாத்துறார், நம்ம மனசை மாத்துறார், நம்ம எண்ணத்தை மாத்துறார், நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையான அந்த கனவு காண்றத மாத்துறாரு.
சொல்றாரு, நீ நிறைய கனவு கண்டு அது நடக்காம போயிருக்கலாம், ஆனா என் வார்த்தையின் மூலமா உனக்குள்ள உண்டாகுது அந்த கனவு, அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, போன வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், 6 காரியம் சொன்னேன். கனவு காண்றதை பத்தி 6 காரியம் சொன்னேன். உங்களுக்கு நீங்க கனவு கண்டால்தான் அந்த கனவுகள் நிஜமாகும் போது நீங்கள் யாருன்றது ஜனங்கள் பார்ப்பார்கள். நீங்கள் கனவு கண்டு வாழ்ந்ததை, அந்த அடைந்தது உங்களுடைய உள்ளத்தை மற்றவர்களுக்கு காட்டுது. நீங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இப்படி வந்திருக்கிறீங்கன்றத அவளுக்கு காட்டுது. அவங்களுக்கு அதெல்லாம் புரியுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தானா நடக்கலன்னு தெரியும். நம்முடைய சமுதாயம், நம்ம பிள்ளைங்க, ஆனி ஆனி ஒழுங்கா இருக்கு, மம்மி கிட்ட போங்க, மம்மி கிட்ட போங்க, பிடிச்சு உட்கார வைங்க. நம்ம சமுதாயம், நம்முடைய பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கணும். என் தாத்தா பாட்டி சும்மா இப்படி ஆயிடல, என் அப்பா அம்மா சும்மா இப்படி ஆயிடல, கனவு கண்டாங்க. அதனால வாரம் சொன்னேன், நிறைய பேர் கனவு கண்டாங்க, இப்படிலாம் என் நாடு இருக்கும், இப்படி எல்லாம் என் கிராமம் இருக்கும், இப்படிலாம் எங்க குடும்பம் இருக்கும்னு கனவு கண்டாங்க. கண்டவங்க கூட செத்துட்டாங்க, ஆனா அந்த கனவு சாகல. அந்த கனவு இன்னைக்கு நிஜமாயிருக்கு. அதனாலதான் பாருங்க, தொடங்கும் போது சொல்லுவாங்க, அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு நிஜமாயிருக்குது. ஆனா அவர் இல்ல, அவர் யாருன்றத மற்றவங்களுக்கு சொல்லும். கனவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது. அவர் செத்துட்ட பிறகு கூட அவரை பத்தி பேச வைக்கும். ஹலோ, ஆபிரகாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அந்த ஆபிரகாம் பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்? அந்த ஆபிரகாமுக்கு உண்டான கனவு. செத்து போன பிறகு கூட அந்த கனவுக்கு உயிர் இருக்குது. அந்த ஆபிரகாமுடைய கனவை காப்பி அடிச்சவங்க இனி எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாம போல ஐஸ்வர்யவான்களா வாழ்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாம போல இன்னைக்கும் நானும் ஆவேன் அப்படின்னு வாயில சொல்லி 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 இன்னைக்கு எத்தனை பேர் கடன்கள் அடைச்சி இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களா வாழ்ந்து இருக்காங்க தெரியுமா? கனவுகள் சாகவே சாகாது. கனவு கண்டவர்கள் கூட சாகாது. கண்டவர்களை அது உயர்த்தும், அவர்களை பத்தி பெருமையா பேச வைக்கும். இரண்டாவது, கனவுகள் நீங்கள் தெரிந்தெடுத்ததை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சுய சித்தம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சித்தம் உங்க கையில இருக்குதுன்றதை காட்டுது. நீங்க கனவு காணும் போது கடவுள் உங்களை உண்டாக்கின அந்த உன்னத காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். உங்களுக்குள்ள தேவன் ஒரு சுய சித்தத்தை வச்சிருக்கிறார். என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியும், இப்படிதான் இருப்பேன், இப்படி ஆவேன் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் கனவு. ஆகவே நீங்கள் என்ன செய்றீங்க? கடவுள் உண்டாக்கின அந்த சாயலை அங்கீகரிக்கிறீர்கள். நான் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிக்கிறீர்கள். அது எவ்வளவு அருமையான காரியம் தெரியுமா? மூணாவது, உங்களை தேவன் அழைத்த அழைப்பு, நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கனவுகள் தற்செயலா உண்டாகுது, அதையே நினைச்சுன்னு இருக்குன்னா உண்டாகுது, பிசாசு உண்டாக்குறான், நிறைய விதத்துல உண்டாகுது. ஆனா உங்களை அழைத்தவர் உண்டாக்கி இருக்கிற கனவுகள் அது விசேஷித்தமானதா இருக்குது. ஆகவே உங்களுடைய கனவுகள் உங்களை அழைத்தவரையும் மகிமைப்படுத்துகிறதா இருக்கு. ஆபிரகாமை அழைத்தார், அதன் மூலமா தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, அவருடைய பேரு, அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆபிரகாமை பத்தி பேசும்போதெல்லாம் கர்த்தரை பேசுறோம். ஏன்? தான் அழைத்து அந்த அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டினார். கனவு காண்கிறவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையின் மூலமா கனவு உண்டாகும் போது ஒரு மனுஷன் என்னத்தை சொல்றான்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாலாவது, கனவுகள் நிஜமாகும், அது பொய் இல்லை, அது கண்டிப்பா நிஜமாகும். கனவுகள் கண்டிப்பா நிஜமாகும். கனவு கண்டவர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, நிஜமாகாத கனவுகளே இல்லை, நிஜமாகி இருக்கிறது. கனவுகள் நிச்சயமா நடக்கும். Your dreams will come true. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு கனவுகள் இருக்குதா? அந்த கனவுகள் நிஜமாகும், அது நடக்கும். இன்னொன்னு, கனவுகள் வாய்ப்புகளுக்கு நேராக உங்களை கொண்டு போகும். கனவு கண்டாதான்
நான் பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிசினஸ் மேன்களை எல்லாம் சந்திப்பீங்க, அந்த பிசினஸ்க்கான ஆதாரங்கள் எல்லாம் சந்திப்பீங்க, பிசினஸுக்கான வழி நடத்துதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உங்க கனவுகள் இட் லீட்ஸ் டு பாசிபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் பக்கத்துல எல்லாம் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். கனவுக்கு அற்புதமான ஒரு காரியம் இருக்குது, அது உங்களை கொண்டு போய் நிறுத்துங்க. ஒண்ணல்ல, எப்படி பிசினஸ் அது போல ஊழியம், ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும் போது அங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தப்படுவான் பாருங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன், என் லைஃப்ல பார்த்துருக்கிறேன் பாருங்க. பிரசங்கியார ஆகணும் அப்படின்னும் போது அந்த பிரசங்கத்துக்கு தேவையான அந்த பிரசங்கத்துக்கு என்னெல்லாம் எனக்கு தேவை, அந்த பிரசங்கத்துக்கு யாரெல்லாம் நான் சார்ந்து இருக்கணும், யாருடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு தேவை, எங்க போனா நான் நல்ல பிரசங்கியார் ஆக முடியும், இது எல்லாத்துக்கும் கடவுள் என்ன வழி நடத்திக்கிட்டே இருந்தாரு பாருங்க. இந்த கனவு உள்ள ஒரு கனவு இருக்குதா? பெங்களூர்ல ஒரு பாஸ்டர் என்ன கேட்டாரு பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், அப்போ ஒரு கேட்டாரு, என்ன பார்த்து கேட்டாரு, நீ என்னப்பா ஆக போற? நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு பி a great preacher, பெரிய பிரசங்கியார் ஆகணும்னு ஒரு ஆசைங்க எனக்குன்னு, நல்ல ஆசை அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? கூட்டிட்டு போய் தான் புக்கு, தான் ரூம்ல இருக்கிற லைப்ரரியில போய் புக்கெல்லாம் எடுத்து கொடுத்தார், இதெல்லாம் படி. கனவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், கனவுகள் உள்ளவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும், சந்தர்ப்பங்களை கடவுள் உண்டாக்கி தருவார். ஹலோ, கண்டிப்பா நடக்கும் பாருங்க. கனவு கண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும் வாய்ப்புகள், அதுக்கு நேராவே கடவுள். ஒவ்வொரு நாளும் பாருங்க அது மாதிரி ஆட்களை சந்திப்பீங்க, சாதித்தவர்களை சந்திப்பீங்க, இன்னும் சில நேரத்தில் தோற்று போனவர்களை கூட சந்திப்பீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம், என்ன தப்பு பண்ணி தோத்தாங்கன்னு தெரிஞ்சு கத்துக்கலாம். ஆகவே உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவங்க எல்லாரும் இந்த கனவு கண்டவர்கள், கனவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்களை தான் சந்திப்பீங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான் சந்திப்பீங்க. இது என்னவோ பெரிய ஆட்களுக்கு கிடையாதுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். சாதாரணமா இருக்கிறீங்களா நீங்க, கனவு காணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தருவார். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். உட்காந்துங்க எதையோ எதையோ பார்த்துக்கிட்டு எப்படியோ வாழ்ந்து இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிவி பார்த்துக்கிட்டு, நாடகம் பார்த்துக்கிட்டு, கதை புக்குங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு, போயாம போன் பேசிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இதுக்கு தான் கரெக்டா இருக்கும் நேரம். துணியை சிலர்லாம் வேகமா துவைக்கிறது, நாடகம் மிஸ் ஆயிடும். போன் எடுக்க மாட்டாங்களாம், நாடகம் பார்க்கும்போது போன் எடுக்க மாட்டாங்களாம். அப்படி இருந்தீங்கன்னா கனவு காண முடியுமா? டிவி பார்க்கறது தப்பு இல்லைங்க, ஆனா கனவு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குதா? அப்ப வாய்ப்புகள் கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. என்கிட்ட கேட்டாரு, நீ என்ன ஆகணும்பா அப்படின்னாரு. நான் அப்ப சின்ன பிள்ளை, நான் என்ன பேசுறேன் கூட எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ கூட்டிட்டு போய் ஒரு மலை காடுல நிக்க வச்சு, ரோட்ல போறவங்க மத்தியில யாரும் அங்கெல்லாம் நிக்க மாட்டாங்க, அவங்க கடைக்கு வந்தவங்க ஒரு பெரிய சந்தையில நிக்க வச்சு பிரசங்கம் பண்ண வச்சாங்க. இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ் மலையாளத்துல மொழிபெயர்ப்பாங்க. இயேசு எப்படி உங்களுடைய ரட்சகர்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன், சொன்னாலாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஏரியால போய் கூட்டு போய் நிறுத்தி பிரசங்கம் பண்ணுனா. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, நம்மளால பேச முடியும், பேசலாம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவர்கிட்ட போய் சொன்னேன், அவரு கூட்டிட்டு போய் தாம் வாங்கி வச்சிருக்கிற புக்ஸ் எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் படி, இதெல்லாம் கேளு, இதெல்லாம் கேட்க கேட்க கண்டிப்பா நீ நல்லா வருவே. கனவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கனவே காணாம இருந்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பும், வேதமே சொல்லுது, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக திறந்த, யாருக்கு அந்த திறந்த வாசல் தெரியும்? யாருக்கு அந்த திறந்திருக்கிறதுன்னு தெரியும்? யாருக்கு அது திறக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு தான் அது திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட கனவு காண்றவனுக்கு தான் தெரியும். நான் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த பிசினஸ்க்கான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நான் கடன்களை அடைக்கிற
வாசல்கள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. லாஸ்ட், கனவு கண்டவர்கள் சாதித்ததுதான் அதிகம். இந்த உலகத்துல அதிகமா சாதித்தவர்கள், அது யாரா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கட்டும், அதிகமா சாதித்தவர்கள் கனவு கண்டவர்கள் தான். They are the people who achieved more. அதிகமா சாதித்தவர்கள், அதிகமா பெருகினது, அதிகமா முன்னேறினது, தலைமுறை தலைமுறைக்கும் தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனது அதிகமா கனவு கண்டவர்கள். கனவு காணாதவர்களுக்கு அவர்களுக்கே காசு கிடையாது, அவங்க கையிலேயே காசு கிடையாது. ஆனா எத்தனையோ கனவு கண்டு இப்படி ஆகணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி கனவு கண்டவர்கள் தாம் பிள்ளை, தாம் பேரம் பேத்தி, அடுத்து வரப்போற தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதிகமா பெருகினது அவங்க தான், அதிகமா சிறந்தது அவங்க தான், அதிகமா பேசப்படுறது அவங்க தான். ஏன்னா கனவு கண்டவங்க. ஹலோ, கனவு கண்டாங்க. சிலர்லாம் எனக்கு பிடிக்காது, சிலர்லாம் போற விதம் சரியில்லை. ஆனா சிலர்லாம் இந்த ஒரு விஷயத்தால நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட், அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய மரியாதை வருது. அவங்க போற வழி, அவங்க பின்பற்ற வழி, அவங்க நம்பிக்கைலாம் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் எனக்கு ஒத்து போல. நான் அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு அவங்கள எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. ஆனா இந்த விஷயத்தால எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது பாருங்க. கனவு கண்டவங்க, கண்டு சாதித்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. அரசியல் தலைவர்கள்லாம் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே இதெல்லாம் ஆச்சரியப்படுறேன் பாருங்க. கனவு கண்டு ஜெயிச்சவங்க, அவங்கலாம் கனவு கண்டு வாழ்ந்து காட்டினவங்க, கனவு கண்டு வந்தவங்க. அவங்க போற வழி ஒருவேளை தவறா இருக்கலாம், ஆனா ஆரம்பிச்சது இங்கதான், கனவுகள் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாட்டையே ஆள முடியும் கனவு கண்டவங்க ஆண்டுன்னு இருக்கிறாங்க, ஆள முடியுன்றவங்க காத்து நிற்கிறாங்க, ஆள முடியும் அடுத்தது நான் வருவோம். இப்படிதான் உலகத்துல பாருங்க. மார்ட்டின் லூதர் தன்னுடைய இனம், ஒடுக்கப்பட்ட இனம், கருப்பர் இனம் ஒடுக்கப்பட்டு இருந்துச்சு பாருங்க. உட்கார வைப்பாங்களாம் பாருங்க. கருப்பர் இனத்தை ஒருவேளை கருப்பர் இனம்லாம் படிக்கணும்னு சொல்லி சீக்கிரமா வந்துருவாங்களாம். சீக்கிரமா வந்துட்டா இந்த வெள்ளையருங்க உள்ள வந்துட்டு போய் பின்னாடி உட்காருன்னு வாங்கலாம். ரொம்ப அசட்டை பண்ணுவாங்களா பாருங்க இந்த கருப்பர்களை. லண்டன்ல போயிருக்கும் போது ஒரு வீட்டுல காஃபி டீ எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க எங்க கிட்ட சொன்னாங்க, யாருடைய கலாச்சாரத்தையும் யாருடைய சென்டிமெண்ட்டையும் நீங்க கஷ்டப்படுத்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. அதனால எந்த ஒரு மதத்தையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஒரு கலாச்சாரத்தையும் நாங்க குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது கூட நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனி, இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. பிள்ளை எப்படிங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது யாரையும். இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. நாங்க நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், ஐ திங்க் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்படி நினைக்கிறேன், இப்படிதான் நினைக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலே பாருங்க பிரசங்கியாரங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. சர்ச்சி வாசல்லையே சிகரெட்டை உள்ள போட்டு உள்ள வருவாங்க. பாஸ்டர் அடுத்த இந்த வாரம் சிகரெட் பத்தி எதனா போச்சாருன்னா அடுத்த வாரம் வரமாட்டான். அதனாலேயே பயந்து பயந்து பிரசங்கம் பண்ணுவார். அந்த மாதிரி பாருங்க கொலப்படியான ஏரியா. அங்க ஒரு வீட்டுல கூட்டு போயிட்டு டீ கொடுத்தாங்க பாருங்க. சுகர் வேணுமா, வித்தவுட் சுகரான்னாங்க. நான் கேட்டேன், டீனாலே சுகர் போட்டு தானங்க குடிப்பாங்க, வித்தவுட் சுகர்ன்றீங்க ஸ்டார்டிங்ல, துவக்கத்துல. இதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது துவக்கத்துல. அப்ப சொன்னாங்க, வித்தவுட் சுகர் தான் நாங்கெல்லாம் குடிப்போம். வெள்ளையர்கள்லாம் வித்தவுட் சுகர் தான். கேக்கு செய்யறதுக்கு தான் சுகர் வச்சுக்குவாங்க. ஏன்னா கேக்கும் சுகர் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கேக்குக்கு தான் சுகர். டீக்கு சுகரே போடுறது இல்லை. சரி என்னத்துக்கு நீங்க சுகர் போடலன்னு ஒரு நாள் கேட்கணும்னே உட்கார்ந்து இருந்தேன் பாருங்க. ஆனா சொல்லி வச்சிருந்தாங்க, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எதையும் கேட்டு சொல்லக்கூடாதுன்னு. ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிச்சு. லஞ்சுக்கு என்ன மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. போனா அப்ப கேட்டேன், ஏன் நீங்க சுகர் சேர்க்க மாட்டீங்க, சொன்னா தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னாங்க. சொல்லுங்க. கருப்பர்களுடைய கை பட்டதுனாலதான் நாங்க சுகர் சாப்பிடுறதே கிடையாது. இது இவங்க பண்ணதில்லை, முன்னோர்கள் இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. சுகர் போடாமே நீ குடிச்சாலும் பரவாயில்ல, அவன் கை வச்சத நீ குடிக்கூடாது, உன் தலைமுறையா இதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்லி வச்சு விட்டாங்க. பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்தா பின்னாடி போ,
ஏன் பின்னாடி போகணும், எதுக்கு பின்னாடி போகணும், அதெல்லாம் கிடையாது. பின்னாடி போய் தான் ஆகணும், ஏன்னா நீ கருப்பேன். இப்படி அவமதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்படி இருந்த ஒரு சமுதாயத்துல மார்ட்டின் லூதர்ன்ற ஒரு கருப்பர் எழுந்து நின்று வாரம் வாரம் சபையில பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். நாம் இப்படிப்பட்டவர்கள் இல்ல, தேவன் இப்படி வாழும்படி நம்மை அழைக்கல. ஒருவேளை இவன் இப்படி சொல்லலாம், ஆனா கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற வாழ்வு இது இல்ல, நம்மால முன்னேற முடியும், நம்மால எழுந்து பிரகாசிக்க முடியும். இப்படி வார வாரம் போதிச்சார் பாருங்க. இதுக்காகவே சுட்டு கொண்டாங்க அவரை. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவர் சொன்ன ஒரு பிரசங்கம் இருக்குது பாருங்க, வருஷம் வருஷம் அவருடைய மரண நாள்லயும் அவருடைய பிறந்த நாள்லயும் அதை நினைக்காத வருஷங்களே இல்ல பாருங்க. வருஷம் வருஷம் நினைக்கிறாங்க. ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அமெரிக்கா ஒரு நாள் இந்த மாதிரி ஆகும் சொல்லி எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுன்னு ஒரு பண்ணாரு பாருங்க. அத கேட்கலாம், யூடியூப்ல எல்லாம் நெட்ல எல்லாம் டைப் பண்ணீங்கன்னா கிடைக்கும் பாருங்க. எனக்கு ஒரு கனவு இருக்குது, கனவு இருக்குது, அந்த கனவு இருக்குதுன்னு சொல்லிட்டு செத்துட்டாரு. இன்னைக்கு அந்த கருப்பர் தான் அமெரிக்காவையே ஆளுகை செய்தார். அவர் சைன் போட்டாதான் அவன் சாப்பிடுவான், அவர் சைன் போட்டாதான் கம்பெனிக்குள்ள போக முடியும், அவர் சைன் போட்டாதான் அவனுக்கு சம்பளம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஒரு கருப்பர் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த இனம் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்ன நல்ல தரமா வாழுது. என்னையா எங்கயா ஆரம்பிச்சது? இது கனவுல ஆரம்பிச்சது, கனவுல ஆரம்பிச்சது. உங்க பிள்ளைகள் கனவு காணும் போது அதெல்லாம் நடக்காது. சுமாரு நினைக்கிறியா? நீ நண்பர் நினைக்கிறியா? என்ன காசு இருக்குது? கனவு காண்றது தொல்லை பண்ணாதீங்க. கனவு காணட்டும், கனவு காணட்டும், கனவு காணட்டும். கனவு கண்டான் பாருங்க யாபேஸ். என் எல்லை பெரிதாகும்னு கனவு கண்டான். வேதம் சொல்லுது, அதை அப்படியே கேட்டான். ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி தாரும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற கனவு, தனக்குள்ள இருக்கிற நினைவை வேதம் என்ன சொல்லுது? பவுல் என்ன சொல்றார்? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நீ நினைச்சாதான் அவர் செய்வார்னு சொல்லுது. நீ நினைக்காம செய்ய மாட்டார். உனக்குள்ள கனவு இல்லையா? அப்ப கர்த்தரால ஒண்ணும் செய்ய முடியாது. யாபேஸ் நினைச்சு பார்த்தா, ஆண்டவரே என்ன துக்கம் துக்கம்னே சொல்றாங்க, ஆனா நான் வேற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். என் எல்லையை பெரிதாக்கும். யாரெல்லாம் சிறு தொழில் செய்றீங்களோ சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாக்கும் கர்த்தாவே. என் நிலைமை மாறட்டும் கர்த்தாவே, என்னை விருத்தி அடைய செய்யும் கர்த்தாவே. கர்த்தரே சொல்றாரு பாருங்க, உன்னையும் உன் பிள்ளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன்றார். இந்த கனவால வாழ்க்கையில சாதித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கனவால ஜெயித்தவங்க இருக்கிறாங்க, கனவால நல்ல நிலைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, கனவால உயிர் பிழைச்சவங்களும் இருக்கிறாங்க. பைபிள் இருக்குது. கனவால உயிர் பிழைச்சவங்களா இருக்கிறாங்க பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். இங்க ஆபிரகாம் ஒரு பொய் சொல்றார். ஏன்னா தனக்கு தான் மனைவிக்கு பயந்து 2 முறை பொய் சொல்றார். தான் மனைவிய நிமித்தம் எல்லாம் வேதத்தை படிச்சா கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருக்குது. சைட் அடிக்கிற வயசு எது? சைட் அடிச்சோன்னா எத்தனை வயசுல அடிப்போம்? ஒரு 16ல இருந்து வச்சுக்கோங்க, 16ல இருந்து ஒரு 25. அங்க எங்க பாக்குறதும், அவளை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் நினைக்கிறதுலாம் வந்து ஒரு 30 25 வயசு இல்ல ஒரு 50 வயசு. 65 வயசு கிழவிய ஒரு ராஜா சைட் அடிக்கிறார். முதல்ல எகிப்து ராஜா அடிக்கிறாரு. அப்புறம் என் பாணியில சொல்றேங்க, என் பாணியில சொல்றேன், இவளை நாம் ஏன் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? நீ என் தங்கச்சி. அவருக்கும் பயம், இந்த 65 வயசு கிளவியை அவன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு நினைக்காம அவருக்குள்ள ஒரு பயம், எங்க இவளை கூட்டிட்டு போயிடுவாங்களோ, இவளை எடுத்துக்கிறதுக்காக என்ன கொன்னுடுவாங்களோ அப்படின்னு இவருக்குள்ள ஒரு பயம். 75 வயசு ஆளு 65 வயசு லேடியை குறிச்சு கவலைப்படுறார். நம்ம இன்னைக்கு தைரியமா அனுப்புவோம், இல்ல போயிட்டு வா போ, ஏன்னா பொக்க வாயும் தோலெல்லாம் சுருங்கிடுச்சு, இனிமே உன்னை யாரு சந்தேகம் பட வாய்ப்பே வராது. ஆமா, இன்னும் யாராவது பாத்துட போறாங்களோ. ஆனா இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய வயசான லேடிஸ் பேஸ்புக்ல இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க தான் பேஸ்புக்ல இருக்கும். பார்த்தா நிறைய வயசானவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. 50 60 வயசு ஆகலாம். 65 வயசு லேடி பாருங்க. 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு 90 வயசு ஆயிடுது.
17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு 90 வயசு ஆயிட்டு. 20வது அதிகாரத்துல அப்ப எத்தனை வயசு இருக்கும்? ஆபிரகாமுக்கு 90னா இவளுக்கு 80 வயசு. 80 வயசுல ஒரு ராஜா இவளை மனைவி ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க. அதுதான் தேவனுடைய கிருபை. வாழ வயது அவங்கள பார்த்தா வயசாயிடுச்சுன்னு பார்க்க வயசாயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கிடையாது. தேவ தயவு உங்க மேல இருக்குது. தேவனுடைய டிவைன் ஃபேவர், அவருடைய அளவற்ற இரக்கம் கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. ஆகவே சாவு உங்களுக்கு தூரம். நீங்க நல்லா ஸ்டைல் பண்ணி நல்லா வரலாம், நல்லா உடுத்தலாம், நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை வாங்கி உடுத்தலாம். வயசாயிடுச்சு நீ எதுக்கு அதெல்லாம் ஆசைப்படுற அப்படிலாம் கிடையாது. வாங்கி உடுத்துங்க, நல்லா இருங்க. நிறைய கிழவியெல்லாம் பார்த்துருக்கிறேன் பாருங்க, காது தொங்குது, பிஞ்சிக்கிட்டு விழுற மாதிரி எல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவங்க தான் ஒடுக்கிட்டு உக்காந்து இருக்கிறது, ஒரு வெள்ளையும் போட்டுக்கிறது. சில நேரத்தில் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. எப்படி எல்லாம் போதிச்சு எப்படி எல்லாம் ஒடுக்க வச்சுட்டாங்க பாருங்க நம்மள. நான் சொன்னேனே, சபிக்கப்பட்ட பூமியில ஒரு கையளவு கூட உனக்கு நிலம் இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு மனுஷன் தான் வாழ்நாள்ல 20 வீடு மாறி இருக்காரு பாருங்க. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடா 20 வாடகை வீடு மாறி இருக்கிறார். என்னைக்கு கர்த்தர் நம்ம நல்லா வாழும்படி தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு விளங்குச்சோ மனுஷன் சொந்த வீடு வாங்கினாராம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நீ இதெல்லாம் உடுத்தக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு புள்ள லிப்ஸ்டிக் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது. லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கிற சகோதரி என்றாரு. அது ஆசைப்பட்டு கோயிலுக்காவது போட்டு போலாம் அப்படின்னு போட்டு வந்துரு. நீ ஏன் அதெல்லாம் பாக்குற? கொஞ்சம் தப்பா உடுத்தினா பரவாயில்ல, சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எப்படி உடுத்துறோம். இதுக்கு ஒரு பிரசங்கம் எல்லாம் பண்ண தேவை. ஆனா என்ன ஜாக்கெட் போடணும், என்ன புடவை போடணும், என்ன கலர் போடணும், எப்படி முடி வளர்க்கணும், எப்படி முடி எந்த மாதிரி வச்சிருக்கணும் முடி. எனக்கெல்லாம் சொன்னாங்க ஒட்ட முடி வெட்டணும், மீசை இருக்க கூடாது, அப்பதான் ஊழியக்காரன். 80 வயசு ஒரு பெண்ணை ஒரு ராஜா தான் மனைவி ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு இளமை இருக்கும்? ராஜாக்கள்லாம் பாருங்க சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க எல்லாம் பயங்கரமா ஆசைப்படுறவங்க. அந்த மாதிரி ஆளு 80 வயசு ஒரு லேடிய ஆசைப்படுறாரு பாருங்க. ஆபிரகாம் அவ்விடப்பட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி 20ஆம் அதிகாரம் காதேசுக்கும் சூருக்கும் நடுவே குடியேறி கோராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை 80 வயசு ஒரு பெண்ணை தான் மனைவியாக்கி ஆசைப்படுறான். எங்க போறது இது? 3, தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். கர்த்தர் சொல்றார், தொட்ட செத்த என்றார். நீ தொட்டனா நீ காலி, கையெல்லாம் வைக்காத. கனவுல வந்து சொல்றார். அன்னைக்கு அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருந்தாங்க பாருங்க. கனவு அதிகமா கர்த்தர் தான் தர்றார், கடவுள் தான் தர்றார். இவன் வந்து ராஜா, தான் எதை வேணாலும் செய்யலாம். கர்த்தர் தான் கனவு தராரு, அந்த கனவுல அவர் தான் பேசுறாருன்னு திட்டமா தெரியுது பாருங்க. தெரிஞ்சு என்ன பண்றான் பாருங்க. 4, அபிமெலேக்கு அவளை சேராத இருந்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ தொட்டனா செத்தப்பா, சேராத நீ. அந்த சொப்பனம் அந்த கனவு அவன் உயிரையே காப்பாத்திச்சு பாருங்க. கனவுக்கு பழைய ஏற்பாட்டின் அதுவும் துவக்கத்திலேயே ஆதி ஆகமத்திலேயே வேதம் சொல்லி தருது. கனவுனால பிழைச்சவங்க, கனவுனால வாழ்ந்தவங்க, கனவுனால சாவுக்கு தப்பிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், படுக்கையில போயிட்டீங்களா கனவு காணுங்க. இந்த மரண படுக்கை என்னுடைய முடிவு இல்ல, இந்த படுக்கை என்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. என் படுக்கை, என்னுடைய மரணம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். நான் எந்த பிள்ளைக்கும் பாரமா இருக்க மாட்டேன், யாருடைய உதவியும் நான் சார்ந்து இருக்க மாட்டேன். நான் சாகும்போது கர்த்தர் என்ன முதிர் வயதுல என்ன எல்லா பலத்தினாலும் நிரப்பி நான் நல்லா வாழ்ந்து அவர் சமூகத்துக்கு போவேன். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கும் கஷ்டம், நிறைய பேரும் அந்த உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால கூட்டு போய் சேர்த்துடுறாங்க.
நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற எந்த ஒரு வயசானவங்களும் உங்களை அந்த மாதிரி தேவன் விட மாட்டார். உங்களை தேவன் தம்முடைய பலத்தினாலே நிரப்புவார். நீங்க முதிர் வயதிலும் நல்லா வாழ்வீங்க. நீங்க சாகிறது கூட உங்களுக்கே பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் சமூகத்துக்கு நான் போறேன். அதனால கொஞ்சம் கூட கவலை இருக்காது, உங்களுக்கு பயம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் தைரியமா போய் தூங்குவீங்க. ஏன்னா நான் எங்க போறேன் எனக்கு நல்லா தெரியும். யாருடைய உதவியும் நீங்க சார்ந்து, யாருடைய திண்ணையிலையும். அதனாலதான் ஆபிரகாம் வெளியில வாழ்னார். இவன் கஞ்சி ஊத்துவான், அவன் கஞ்சி ஊத்துவான்லாம் உட்காராத, நீ நல்லா வாழ்ந்து நீ சாவ அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர. ஹலோ, இப்பவே மனசுல வச்சுக்கோங்க, நான் யாரு கையிலையும் காசை வாங்கி யாருடைய பென்ஷன்லயும் யாருடைய காசுலயும் நான் வாழ மாட்டேன். என்ன அவர் நடத்துவார், என்ன அவர் கொண்டு போவார். எடுத்து போறதுக்கு கூட ஆள் இருக்காது. யார் சொன்னா உன்னை எடுத்து போறதுக்கு ஆள்? என்னை எடுத்துக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். காப்பாற்றப்படுறான் பாருங்க. அபிமெலேக்கு சேராது இருந்தான்னு சொல்லுது. அப்படின்னா அர்த்தம் என்ன? கனவு அவனை தப்பிக்க வச்சிச்சு. கனவு கண்டவன் தப்பிச்சான் பாருங்க. கனவு கண்டவன் தப்பிச்சான். கனவு கண்டவர்கள் வாழ்க்கையில உயிர் பிழைக்கலாம், தப்பிக்கலாம், சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். கனவு கண்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க, கனவு கண்டால் ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்ந்து காட்டலாம், பெருகலாம், முன்னேறலாம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கனவு காணுங்க. கனவு கண்டுகினே இருங்க. சில பேர் சொல்லுவாங்க நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன் நினைவுகளின்படியே நீ இருப்ப. கனவு நடக்கும். அடுத்த வாரத்துல யோசேப்பை பத்தி பார்ப்போம். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு கனவு காண்றார். அவர் கண்ட கனவு 37 அதிகாரத்துல இருக்குது. மூணாம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை பிடிக்கல அவங்களுக்கு. 5, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, நான் அவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது. சொப்பனம் காணுங்க, கனவு காணுங்க. யூ ஹாவ் a dream. ஏதோ பண்றாங்க, எனக்கு எதெல்லாம் எதிர்ப்பு, எனக்கு யாருமே, அத்தனை பிள்ளைங்களும் பாருங்க, 11 பிள்ளைங்களும் எதிர்க்கிறாங்க. 11 பிள்ளைங்களும் யோசேப்புவை வெறுக்கிறாங்க. வெறுத்ததுனால இந்த மனுஷன், ஆமா எனக்கு யாரும் உறுதுணையா இல்ல, என் அண்ணன்மாருங்களா என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லி ஒதுங்கிட்டானா. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு. இன்னைக்கு அதைத்தான் நீங்க செய்யணும். எனக்கு வழி இல்லைங்க, எனக்கு வசதி இல்லைங்க, எனக்கு கஷ்டங்க, என்னை யாரும் கண்டுக்கலங்க, எனக்கு யாரும் உதவி செய்யலைங்க, இது இல்ல முக்கியம். யோசேப்பு ஒரு கனவை கண்டான். அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. உங்களுக்கு கனவு இருக்குதா? உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கனவு இருக்குதா? அது போதுங்க. என்னை எல்லாம் கைவிட்டாங்க, எல்லாரும் என்ன, என் கூட யாரும் பட்சமா நடக்கல, ஏதோ எல்லாம் போட்டோம். கனவு இருக்கா? கனவு இருக்கா உங்க கையில? அதான் முக்கியம். எனக்கு யாருமே என்ன புரிஞ்சுக்கல, கனவு இருக்கா உங்களுக்கு? யோசேப்பு யாருமே அங்கீகரிக்கல. அவங்க அப்பா நேசிக்கிறார், ஆனா அவங்க அப்பா வயசான ஆளு. அவங்க அப்பா வயசான ஆளு, அவரால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கூட பிறந்த சகோதரர்கள் தான் அவனை பார்த்துக்கணும். ஆனா அவங்க சகோதரர்களுக்கு அவன் மேல பாசமா நடந்துக்கலையா. ஆனா வேதம் சொல்லுது, என் மேல யார் பாசம் காட்டினா என்ன, என் மேல யாரு எனக்கு என்ன பார்த்துக்கினா என்ன, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஐ ஹாவ் a dream. எனக்கு ஒரு கனவு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்திலே எனக்கு ஒரு கனவு தேவை.
நான் வாழ்ந்து காட்ட எனக்கு ஒரு கனவு தேவை. உலகமே என்னை எதிர்த்தாலும் எனக்கு ஒரு கனவு தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, சகோதரர்கள் கூட பிறந்த ரத்தம் எதிர்க்குது, வேணாம் போ, உன்னை நாங்க ஒன்னும் பெருசா பார்க்கலன்னு. ஆனா யோசேப்புக்கோ கனவு இருந்துச்சு. என்ன ஆனா தெரியுமா? இந்த யோசேப்பு கிட்ட தாங்க வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க. பகைத்தவர்கள் எல்லாம் கனவு கண்டவன் கிட்ட தாங்க வாங்கி சாப்பிட்டாங்க. கனவு கண்டவன் தான் அவர்களுக்கு சாப்பாடே போட்டான். அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். கனவு கண்டவன் தான் ஜெயிப்பான். எல்லாரும் என்ன நோகடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அதான் சொல்றேன், அத்தனை மத்தியிலையும் ஒன்ன மாத்திரம் செய்யறதை விட்டுறாதீங்க, கனவு கண்டதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். அடுத்த வாரத்துல தொடரலாம். வேதத்துல எங்கெல்லாம் கனவு இருக்குதோ, நம்ம இப்ப அபிமலேக்கு ஆரம்பிச்சோம், அப்புறம் நிறைய இருக்குது, சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனா வேதத்துல எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கனவு கண்டாங்கன்றத கொஞ்சம் சுருக்கமா எடுத்து காட்டலான்னு இருக்கிறேன் வாரம். அடுத்த வாரம் யோசேப்புக்குள்ள நேரா போறோம், டைரக்டா போறோம். போயிட்டு இந்த யோசேப்பு எப்படி அவ்வளவு பகைக்கிற ஜனங்கள் மத்தியில கனவு மாத்திரம் விட்டுடவே இல்லை. அன்பு இல்ல, பாசம் இல்ல, யாரும் பொறுப்பெடுத்துக்கல, கொண்டு போய் ஒரு குழியில கூட போட்டாங்க. இவன் சாகணும்னே நினைச்சாங்க பாருங்க, கொண்டு போய் குழியில போட்டாங்க. ஆனா கனவு விடல, தூக்கி போட்டாங்க பாருங்க. இனி கூட உங்களை பகைச்சிட்டாங்களா, உங்களை ஒதுக்கிட்டாங்களா, உங்களை தூரம் சொல்லிட்டாங்களா, உங்களை வேண்டான்ட்டாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அது பெருசு இல்லப்பா, எனக்கு உங்ககிட்ட இருக்க போற கனவு தான் எனக்கு பெருசு. அந்த கனவை மட்டும் நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் உனக்கு நிஜமாக்கி தரேன். நீங்க நல்லா வருவீங்கன்ற கனவு உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தர் சொல்றார், நான் அதை நிஜமாக்கி தரேன் உனக்கு. நான் உயர்வேன், நான் மேன்மையா இருப்பேன்ற கனவு உங்களுக்குள்ள இருக்குதா? நான் கடன்களை அடைப்பேன்ற கனவு இருக்குதா? நான் சொந்த வீட்டுல இருப்பேன்ற கனவு இருக்கா? கர்த்தர் சொல்றார், நான் அதை உனக்கு நிஜமாக்கி தரேன். கனவை மட்டும் விட்டுறாத. கரங்களை உயர்த்தி காத்திருக்கு நன்றி சொல்லும். கர்த்தாவே, உம்முடைய எண்ணங்களால் என்னை நிரப்பும், உம்முடைய கனவுகளால் என்னை நிரப்பும். யோசேப்பை போல எனக்கு நல்ல கனவுகளை தாரும் கர்த்தாவே. அதை நீர் நிறைவேற்றுவீர் என்று வாசிக்கிறோமே, அதையெல்லாம் நீர் நிஜமாக்குவீர் என்று அறிந்தோமே. ஆகவே எனக்கு நல்ல கனவுகளை தாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அற்புதமான தேவனே, இயேசுவின் மூலமாய் உம் சமூகத்திலே வருகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதிக்கிறீர், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுகிறீர். மாலை வேளையிலே கர்த்தாவே, சோர்ந்து வந்திருந்தாலும் கனவுகளை விடாதே என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். உன்னை யார் பகைத்தாலும், உன்னை யார் கைவிட்டாலும் கனவை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதை நாங்க முக்கியப்படுத்துறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வாழ்க்கையில சிலர் அது யோசேப்பு போலவே வந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கோ இன்றைக்கு ஒரு கனவை கொடுக்க நீர் நல்லவரா இருக்கிறீர், வல்லவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களை இந்த உலகத்திலே எல்லாருக்கும் முன்பாக உயர்த்த நீர் வல்லவரா இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அப்படி சித்தமுள்ளவரா இருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒருவருடைய வாழ்வும் அப்படியே இருக்க போவதில்லை, அப்படியே அவர்கள் வாழப்போவதில்லை கர்த்தாவே. இன்றைக்கு இருக்கிற நிலைகள் எல்லாம் தற்காலிகம், இது நிரந்தரமானது இல்ல. நிரந்தரமானது தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிற லக்கு. ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்க இருக்கிற குடும்பங்கள் தேற்றப்படட்டும், இன்னைக்கு நம்பிக்கையோடு இங்கிருந்து செல்லட்டும் கர்த்தாவே. கனவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் சொல்லி இருக்கிறீரே, அது நிறைவேறட்டும் இயேசுவே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் இவைகள் எல்லாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இப்படி வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டினால் இவர்களை நிரப்புவீராக. கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்களை ஆசீர்வதியும். தேவையெல்லாம் சந்தியும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்
நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்கார்வோம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அறிவிப்புகளை சொல்லுகிறேன். இந்த மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு பெண்களுக்கான கிருபை கருத்தரங்கு, பெண்களுக்கான கிரேஸ் கான்ஃபரன்ஸ், கிருபையை குறித்து அன்றைக்கு அதிகமாக பேசப்படும். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மிஸ் சூசன் பிரியங்கா அவர்கள் வருகிறார்கள். அதனுடைய கார்டு இந்த வாரத்தில் உங்க கையில வரும், உங்க கையில கிடைக்கும். எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்காக உணவு எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். சபை மக்கள் அன்றைக்கு குடும்பமா, அதாவது உங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகள் இருந்து அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க. முடிஞ்சா லீவ் போடுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வருவேன் அப்படின்ற ரெஜிஸ்டர், என்ட்ரி ஃப்ரீ, காசெல்லாம் இல்லை. ஆனா நான் வருவேன் அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கார்டுல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் வருவேன், என் கூட 2 பேர் வருவாங்க, வந்தா வருவாங்க அப்படின்லாம் இல்லை, திட்டமா சொல்றது தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் வருவேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வருவேன், இல்லை என் அக்கா என் தங்கச்சியை கூட்டிட்டு வருவேன், என் வருவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அதுக்கு நாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க இதை செய்யறோம். நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆகவே வர்ற கடைசி நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் நாம பண்ணிட்டா நல்லா இருக்கும். யாரெல்லாம் வருவீங்க? இந்த சபையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, உங்களை எங்களுக்கு தெரியும்னா கூட, நான் எல்லா கூட்டத்துக்கும் தான் வரனே அப்படிலாம் கூட கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். எல்லாரும் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். சரி, அதெல்லாம் இந்த வாரத்துல பேப்பர்லாம் வச்சிருவாங்க வாசல்ல. நீங்க சொல்லிட்டு போனா போதும், நான் வருவேன், நான் கலந்துக்குவேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வோம். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு சகோதரிகள் கூடுகை, வியாழன் மாலை 6:45 வேத பாடம், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிந்துரை மன்றாட்டு ஜெபம். கலந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. God bless you.